அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஆலயத்தின் முக்கியத்துவம், சபை கூடி வருதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் கடந்த நாட்களை தியானித்து வருகிறோம். நாம் தியானிக்கும் போது சபைக்கு வரக்கூடாது என்பதற்காக சிலர் சொல்லக்கூடிய வியாக்கியானங்கள், வார்த்தைகள், கடுமையான சொல்லாடல்கள் அவர்கள் பயன்படுத்துவதை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு எச்சரித்து நாம் பார்த்தோம். சபை ஏன் கூடி வர வேண்டும், சபையில் எப்படிப்பட்ட உணர்வு, ஏன் நாம் கூடி வர வேண்டும், நிலைநிற்கக்கூடிய அனுபவம், ஆவிக்குரிய உள்ளான மனிதன் பலப்படக்கூடிய அனுபவம், சபையில் கர்த்தருடைய அனந்த ஞானம் வெளிப்படும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே சபையில் சதா காலங்களிலும் மகிமை அவருக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். வாசிக்கிறேன் இந்த நாள் தியானத்துக்கென்று அதே வசனத்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தும் 25ஆம் வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரொரு கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவோம். நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை நம்ம விட்டுறக்கூடாது. சபை கூடி வருகிறதை விட்டு விடாமல் தான் புத்தி சொல்ல வேண்டுமா? சபை கூடி வருவதனுடைய அவசியத்தை நாம் அழுத்தமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். சரி, சபை ஏன் கூடி வர வேண்டும் என்று சொல்லி எபேசியர்கள் நிருபத்தில் சபையின் தலை கிறிஸ்து என்று சொல்லி நேற்று முந்தின தினங்களில் அந்த வசனத்தை நான் கோடிட்டு காட்டினேன். இன்னும் எபேசியருடைய நிருபத்தில் சபையின் முக்கியத்துவங்களை குறித்து நாம் அநேகமாக தியானித்தோம். சங்கீதக்காரன் தாவீதை குறித்து பார்க்கும்போது சங்கீதம் 22 அவன் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதம் 22ஆம் சங்கீதம், சங்கீதம் 22, சங்கீதம் 22ஆம் சங்கீதம், சங்கீதம் 22, 25 நான் வாசிக்கிறேன். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சபையில் கர்த்தரை நான் துதிப்பேன். என்னை சுற்றி கர்த்தருக்கு பயந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நடுவில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். இன்னும் 35ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது 35ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே மகா சபையில் உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். உம்மை துதிப்பேன், உம்மை புகழுவேன், எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் நான் பொருத்தனைகளை செலுத்துவேன். 89ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது 89ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உடன்படிக்கையும் விளங்கும். வானங்கள் உமது அதிசயங்களை சொல்லி துதிக்காண்டவரே, பரிசுத்தவான்கள் சபையிலே உம்முடைய உடன்படிக்கை விளங்கும் என்று சொல்லுகிறார். 149ஆம் சங்கீதம் அங்கு அழகாக அவர் சொல்லுகிறார். 149ஆம் சங்கீதத்திலே அங்கு அழகாக சொல்லுகிறார், அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பரிசுத்தவான்கள் கூடி வரும்போது, பரிசுத்தவான்கள் ஐக்கியப்படும் போது, கர்த்தருடைய சபையிலே எப்பெல்லாம் கூடி வருகிறனோ அதை தொடர்ந்து 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார். 149:5, பரிசுத்தவான்கள் மகிமையோடு கலிகூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கம்பீரிப்பார்கள். எப்போ? சபையில் கர்த்தரை துதிக்கும் போது, சபையில் கர்த்தரை ஆராதிக்கும் போது. தொடர்ந்து சபையின் ஆராதனை குறித்து நிறைய சங்கீதக்காரனுடைய வசனத்தை சுட்டி காட்டலாம். இன்னொரு நெருக்கமான சூழ்நிலையில் அவன் பாடுகிறான். நம் ஏற்கனவே கடந்த ஆண்டு தியானித்திருக்கிறோம். 42ஆம் சங்கீதத்திலே அங்கு சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். தனி ஜெபத்தை குறித்து அவர் இங்கே எழுதலை. ஏன்னா 4ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கிறேனே, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்கு உருகுகிறது. தேவாலயத்துக்கு நான் போய் வருவேன், என் ஆத்துமா தேவன் மேல் தாகமாக இருக்கிறது, ஜீவனுள் தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, தேவ சந்நிதியில் எப்பொழுது வந்து நிற்பேன் என்று சொல்லி தனி ஜெபத்தை குறித்து கூட சொல்லலை. ஆலயத்திலே, சபையிலே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே கர்த்தரை புகழக்கூடிய காரியங்களை குறித்து சங்கீதக்காரன் நாங்கள் அழுத்தமாக எழுதுகிறான். நீங்கள் கேட்கலாம், புதிய ஏற்பாடு வேறு பழைய ஏற்பாடு வேறுன்னு சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம்
ரோமருக்கு எழுதின நிருபம் ஆராதனை குறித்து அங்கே எழுதுகிறார் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே நீங்கள் வாசிங்கன்னா அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம், நான் ஏற்கனவே காண்பித்து கொடுத்த வசனங்கள் தான், அதை நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து, அதுக்கப்புறம் தான் வீடுகள் தோறும். அப்போ தேவ ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே நான் எதற்கு செல்லுகிறேன்? கர்த்தரை துதிப்பதற்கு, என் பொருத்தனைகளை எல்லார் முன்பாக செலுத்துவதற்கு. சிலர் அவங்க பார்க்குறாங்க, நான் சத்தமாக ஆராதிக்க முடியாது. இவங்க பார்க்குறாங்க, அவங்க முன்னாடி அழக்கூடாது. தேவாலயத்தில் நீங்கள் அழுவதற்கோ, தேவாலயத்தில் நீங்கள் ஆராதிப்பதற்கோ, தேவாலயத்தில் நீங்கள் கை தட்டுவதற்கோ கூச்சப்படக்கூடாது. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதாவது செஞ்சால் இவங்க இப்படி அவங்க அப்படி, மற்றவங்களை பார்த்து ஆராதனை செலுத்தக்கூடாது. கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்காக நாங்கள் செல்லுகிறேன். மீண்டும் சொல்கிறேன், தனியாக செலுத்திடலாம், தனியாக இருந்து ஆராதிக்கிறோன்றது அப்படி அல்ல. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் தான் சங்கீதங்களில் வாசிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் தான் வாசிக்கிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படி தொழுது கொள்கிறோம்? ஆலயத்தை, ஆராதனையை, தேவ சமூகத்தை, சபை கூட்டத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நான் தயவாக சொல்லுகிறேன். நேற்று ஆவிக்குரிய மேன்மையை குறித்து காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அதே எபேசியருக்கு எழுதின நிருபம், அதே எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதற்காக நான் சபைக்கு செல்வேன். இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. இனி நான் ஆலயத்துக்கு போவேன். இனி தேவ சமூகத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை குறித்து நான் கடினமாக பேச மாட்டேன். ஆலயத்தில் என்னோடு கூட ஆராதிக்கிறவர்களை நான் ஏளனமாக பார்க்க மாட்டேன். நான் என்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுகிறேன். கர்த்தரை பார்ப்பதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தை நான் பலப்படுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் நடப்பதற்கு நான் ஆலயத்துக்கு செல்லுகிறேன். நீங்கள் இன்னும் நான் சில காரியங்கள் நான் உங்களுக்கு உணர்த்தி வைக்க விரும்புகிறேன். ஆலயத்துக்கு செல்லுகிறோம்ல, சில காரியங்கள் அங்கே நடக்கும். என்னெல்லாம் நடக்கும்? பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடார வாசலில் கால் கழுவக்கூடிய தொட்டி இருக்கும். அங்கே வெளிப்பிரகாரத்தில் முதல்ல வெளிப்பிரகாரம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே முதல்ல பாவ நிவாரண பலி வெளியில் செலுத்துவாங்க. சர்வாங்க தகன பலி அடுத்து நடக்கும். குற்ற நிவாரண பலி அடுத்து நடக்கும். போஜன பலி நடக்கும். சமாதான பலி நடக்கும். சபை ஆராதனைகள் இதுதான் நடக்குது இன்னைக்கு. முதல்ல உள்ள வாரம் உள்ளே வந்தோடனே ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கணும்னு சொல்லி ஆரம்ப ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கைத்தட்டி பாடுகிறோம். சர்வாங்கமாக எல்லாரும் ஒரே மனதோடு அல்லேலூயா ஏகமாய் கர்த்தரை பாடி புகழ்ந்து துதிங்கள் என்று சொல்லி நாம் புகழ்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி எல்லாரும் சர்வாங்கமாக எல்லாரும் ஏகோமித்து கைகளை தட்டி பாடுகிறோம். அடுத்து பிரசங்கத்தில் குற்றங்களை உணர்த்தி வைக்கப்படுகிறோம். குற்றங்களுக்குள்ளே உணர்வடைகிறோம். இது தவறு என்பது பிரசங்கத்தில் அங்கே நடக்கிறது. அடுத்து கர்த்தருடைய வார்த்தையினாலே பலப்படுகிறோம். போஜன பலி உணர்வடைந்து ஆராதனை நேரங்களில் நாம் நம்மையே ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். உணர்வடைந்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக போஷிக்கப்படுகிறோம். திரும்பி வரும்போது சமாதான பலி. 5 பலி வேதத்தில் இருக்குது. இந்த 5 தான் எல்லா ஆராதனையும் நடக்கும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதுதான் நடக்கு, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆரம்ப ஜெபத்துக்கு வேண்டாம், பிரசங்கத்துக்கு போனால் போதும்னா ஒருவேளை போஜன பலி அனுபவிக்கலாம், சமாதான பலி அனுபவிக்கலாம். பாவ நிவாரண பலி ஆலயத்துக்கு எப்போ போகணும்? ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போகணும். நான் தூங்கிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், லேட்டாக தான் படுத்தேன், அந்த காரணம் இந்த காரணம் சொல்லக்கூடாது. அது ரொம்ப தரித்திரத்தை கொண்டு வரும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஆராதனை போகிறதுக்கு காரணம் கண்டுபிடிச்சா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் காரணம் கண்டுபிடிப்பார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு நாம் காரணங்களை கண்டுபிடித்து கொண்டா ஆண்டவர் நம்ம இடத்துல நிறைய காரணங்களை கண்டுபிடிக்கலாம். நான் எச்சரித்து சொல்லுகிறேன், என் தலைவிதி எழுதுனது தான் நடக்கும், கர்த்தர் சொன்னதுக்கு மிஞ்சி என்ன நடக்கும் கேட்காதீங்க. ஆண்டவரை மாற்றுறதுக்கு நீங்கள் அங்கே போகலை, உங்களை மாற்ற போகிறீங்க. என்னை மாற்றிவிடும் என்பதற்காக நான் போகிறேன். ஆண்டவரை தொழுது கொள்கிறதுக்கு போகிறேன். செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க போகிறேன். இன்னைக்கு நான் எதுக்கு ஆலயத்துக்கு போகிறேன்?
சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணி என்ன மாறப்போகுது, ஒன்றும் மாறப்போகிறதில்ல. ஜெபம் பண்ணி மாற்றணும்லாம் அவசியம் கிடையாது. எல்லாம் அவருடைய சித்தம்தான். அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க மறக்கிறோமே, பொருத்தனைகளை செலுத்த மறக்கிறோமே. 4 பேர் முன்னாடி கர்த்தரை ஆராதிக்க கூச்சப்பட்டீங்கன்னா 4 பேர் முன்னாடி கர்த்தர் உங்களுடைய தலையை எப்படி உயர்த்துவார்? 4 பேர் முன்னாடி கைத்தட்டி ஆராதிச்சிங்கன்னா வெளியில் கை கட்டி நிற்க முடியாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்வார். 4 பேர் முன்னாடி நல்ல வாயை திறந்து பாடினீங்கன்னா ஊரெல்லாம் எங்கேயும் யார்ட்டையும் கையேந்தாதபடி கர்த்தர் உதவி செய்வார். உண்மையாக கர்த்தரை ஆராதிச்சு பாருங்களேன். வேத வசனம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை பலியாக அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறபடி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆலயத்தில் தொழுது கொண்டால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் இன்னும் கொண்டு போக விரும்பலை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னதை கொண்டு பலி செலுத்துவோன்னு எங்களுக்கு தெரியாது, ஒரு குழம்பு கூட எகிப்தில் இருக்கக்கூடாது, எங்களுக்குரிய யாவும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும், எதை கொண்டு ஆராதிப்புன்றது தெரியாது. இன்றைக்கி நம்ம ஆராதனைக்கு போகிறதுக்கு பல காரியங்களை தீர்மானிச்சுட்டு போகிறோம். உள்ளபடியே பிளாங்க் பேப்பராக உண்மையாக நீங்கள் போங்க, கர்த்தருக்கு முழுமையாக உங்களை கொடுங்க. கொடுப்பது தான் ஆராதனை. நம்ம ஜீவபலியாக கொடுக்கணும். கொடுப்பது தான் விசுவாசமும் கூட. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஈசாக்கு கொடுத்தான், பலிபீடத்தின் மேலே வச்சான். அவர் தந்ததை அவருக்கு கொடுப்பது தான் விசுவாசம், சரியான விசுவாசத்தின் அளவு. அவற்றிருந்து பெறுறோம், கொடுப்பார், இன்னும் கொடுப்பார்ன்றதுக்காக இல்லை, அவர் தர்றதை நான் அவருக்கே கொடுப்பேன். அவர் சாம்பல்ல இருந்து கூட எனக்கு ஆசீர்வாதத்தை எழுப்புகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு கூட ஆராதனை முக்கியத்துவப்படுத்துவோம், கர்த்தருடைய சபையை முக்கியத்துவப்படுத்துவோம். அலட்சியம் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிப்போடு கூட நான் சொல்லுகிறேன். தீர்மானம் எடுப்போம். கண்களை முடிச்சு வைப்போமா? தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்தை முக்கியத்துவம், கர்த்தருடைய சபையின் முக்கியத்துவம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை கடந்த நாட்கள் நாங்கள் தியானித்தோம். ஏன் கர்த்தருடைய ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் கடந்த நாட்களில் தியானித்து ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக நாங்கள் பேசினது போதும் ஐயா. எங்கள் குடும்பத்திலே நீங்கா பிரச்சனை, நீங்கா துயரங்கள், கண்ணீர். நேற்று தினத்திலே பார்த்தோமே, வீடுகள், அவர்களுடைய கூடாரங்கள், பொருட்கள், சபைக்கு விரோதமாக எழும்பினவர்களுடைய ஜனங்களுடைய நிலை அழிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். பெஞ்சாதி பிள்ளைகள், அவர்கள் எல்லாரும் அழிந்து போனதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, சபைக்கு விரோதமாக பேசினதை இன்றோடு கூட நாங்கள் நிறுத்துகிறோம், மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமையடைங்க, ஆலயத்துக்கு செல்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமை துதிப்புகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.